யா அல்லாஹ், இந்த நன்மையை நான் செய்யவில்லையே, ஆனால் நான் செய்ததாக இந்த நன்மை எழுதப்பட்டுள்ளது. நீ மிக உயர்ந்தவன். யார் இந்த மனிதர்? இவருக்கு எப்படி நல்லது செய்யாமலேயே நன்மை கிடைத்தது? நல்லது செய்யாமலேயே ஒருவருக்கு நன்மை கிடைக்குமா? ஆம், அல்லாவின் கருணையை பார்த்தீர்களா? நாம் ஒரு நன்மையை செய்ய நினைத்தாலே, ஆம், சும்மா நினைத்தாலே போதும், அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை எழுதி விடுகிறான். ஒருவர் ஒரு நல்லதை செய்ய நினைத்து அதை செய்ய முடியாமல் போனாலும் அவருக்கு ஒரு முழுமையான நன்மை உண்டு. அதுவே நினைத்ததை செய்து முடித்துவிட்டால் 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரை, ஏன் அதற்கும் மேலாக அல்லாஹ் நன்மையை வாரி வழங்குகிறான். ஆனால் ஒருவர் பாவம் செய்ய நினைத்து பிறகு அல்லாவுக்கு பயந்து அதை விட்டுவிட்டால் அதற்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுகிறான். பாவம் செய்துவிட்டால் மட்டும்தான் ஒரே ஒரு தீமை எழுதப்படுகிறது. சுபஹான் அல்லாஹ். இப்படிப்பட்ட கருணையாளனான அல்லாவுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் யாரையுமே நரகத்தில் போட விரும்பவில்லை. ஆனால் மனிதர்கள்தான் அவர்களுடைய கெட்ட செயலின் காரணமாக நரகத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார்கள்.